தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திரைப்பட நடிகர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விருதுநகர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கே. கலாநிதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திரைப்பட நடிகை விந்தியா, திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் அக்கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மீது கடும் விமர்சனங்களை வைத்தார். சாவு வீட்டில் கூட ஆதாயம் தேடுபவர் கருணாநிதி என்றும் விந்தியா குற்றம் சாட்டினார். இவங்க வயசை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க. 63 திருப்பி போட்டா 36. அப்போ அவங்க அப்பாவோட வயசு 92, திருப்பி போட்டா 29. அவரை விட அவங்க அப்பா சின்னவரா? கேட்கிறவன் கேனையா இருந்தா KR விஜயா கொண்டையிலேயே KTV தெரியும்னு சொல்லுவாங்க போல. கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட நடிகர் ஆனந்த்ராஜ், இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தவர்களுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு கருணாநிதி வாக்கு சேகரிப்பதாக குற்றம் சாட்டினார். நம் மக்களை, தமிழ் மக்களை கொன்றவர்கள் இலங்கையிலே கொன்று குவித்தார்கள். இசைப்பிரியா என் சகோதரருடைய அங்கங்களை அறுத்து ஆடை இல்லாமல் வீதியிலே போட்டு வைத்திருந்தான் ராணுவத்தான். அந்த செயலை செய்த காங்கிரஸ் கட்சியோடு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு வெட்கமே இல்லாமல் வேட்டி கொடுக்கிறாரே கருணாநிதி அவர்கள், வெக்கமாக இருக்கிறது. மகனுக்கு மகன் போயிட்டா, அம்மாவுக்கு அப்பா போயிட்டார். சோனியா காந்திக்கு அப்பா போயிட்டாரு. இதை பார்த்தா கோயம்புத்தூர்ல ஸ்டாலினுக்கு மகன் போய் நிற்கிறார். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன், தென்காசி தொகுதி அதிமுக வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் ஆகியோரை ஆதரித்து நடிகர் ராமராஜன் தீவிர பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் ஜெயலலிதா ஏராளமான சலுகைகளை அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளார். இதனால் அதிமுகவிற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் அனைத்து சலுகைகளும் வாக்காளர்கள் இல்லம் தேடி வரும் என்று தெரிவித்தார். எல்லோருக்கும் தாரிக்கு ஒரு பவுன் தங்கம், ஒரு பவுன் தமிழ்நாட்டை யாரும். சேலத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து திரைப்பட நடிகர் பொன்னம்பலம் பிரச்சாரம் மேற்கொண்டார். யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவில் முதலமைச்சர் ஜெயலலிதா புதிய திட்டங்களை நிறைவேற்றி தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று வருவதாக அவர் கூறினார். திமுக விளம்பரங்களை தனக்கே உரிய பாணியில் திரைப்பட வசனங்களை பேசி விமர்சனம் செய்த பொன்னம்பலம் அப்போது பேசினார். தமிழரை காப்பாற்றுற லட்சணம் அவர் டிவியில் அழகா சொல்லுவார். தமிழர்களே, தமிழர்களே, என்னை தூக்கி கடலில் போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். நீ கட்டையில போற வயசுல நீ எதுக்கு கட்டுமரத்தில் மிதக்கிற? அது ஏதோ மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கோசரம் கட்டுமரத்துல போய் கஷ்டப்பட்டு ராவும் பகலும் உழைச்சி எடுத்து வந்து கொண்டு வந்து வித்துட்டு போறாங்க. அதில் ஏறி பிரயாணம் செய்யலாம். என்ன கோயம்புத்தூர் போற பஸ் அது இல்ல அம்மா விட்டுருக்காங்க மினி பஸ், அதுல ஏறி அழகா போறது. சென்னை அடுத்த திருவொற்றியூரில் அதிமுக வேட்பாளர் பால்ராஜை ஆதரித்து திரைப்பட நடிகர் பாலவாணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பட்டினத்தார் கோவில் முன்பாக தேர்தல் பரப்புரை செய்த அவர் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கி கூறி வாக்கு சேகரித்தார். குழந்தைக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பிற்கு அற்புதமான இலவச படிப்பை செய்து கொடுத்தார்கள். இலவசமாக ஸ்கூல் புத்தகம் கொடுத்தார், நோட்டு கொடுத்தார், பென்சில் கொடுத்தார், ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தார், ஸ்கூல் பேக் கொடுத்தார், ஒரு 4 யூனிஃபார்ம் கொடுத்தார், ஷூ சாக்ஸ் கொடுத்தார். 10ஆம் வகுப்பை கடந்த உடனே அவர் அனைவருக்கும் இலவசமாக சைக்கிள் கொடுத்தார். +2 வந்த உடனே 50,000 ரூபாய் வெளியில்